நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் உங்களோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணலன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது. ரிவெஞ்ச் ட்ரேடிங்கிறது அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. அதுக்கு எதாவது அட்வைஸ் கொடுக்க முடியுமா? ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை த்ரோலி பண்ணுங்க. லாஸ் வந்தோடனே ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணுறது வந்து எனக்கு எந்த வகையிலையும் ஹெல்ப் பண்ணலை. வி ஹியூமன் பீயிங்ஸ் ஆல் டிஸ்கவுட் ஃப்ரம் மங்கி. நம்ம மைண்ட் வந்து குரங்கு புத்தி. பார்த்த ப்ராஃபிட் எல்லாமே வேணும்னு சொல்லும். ஹலோ ஜிபி வியூவர்ஸ், நான் உங்க விஜய் கண்மணி. இப்ப இருக்கிற சோஷியல் மீடியால நம்மளுக்கு ட்ரேடிங் பத்தியோ மார்க்கெட் பத்தியோ எல்லா நாலேஜுமே கொட்டி கிடக்குது. ஆனா அந்த நாலேஜ்லாம் இருந்தாலுமே ஏதோ ஒரு இடத்துல வி ஃபீல் ஸ்டக். கரெக்டா? ஸோ அதுக்கான எதனால நம்ம ஸ்டக்கா இருக்கோம், அதுல இருந்து எப்படி வரது, இந்த மாதிரி விஷயத்துல பத்திலாம் பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ட்ரேடிங் எக்ஸ்பர்ட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ரிஸ்க் வித் மணி, மிஸ்டர் மணி தான் இணைஞ்சிருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார், நான் இப்போ இன்ட்ரோலே சொன்ன மாதிரி இப்போ நிறைய நம்மளுக்கு நாலேஜ் கொட்டி கிடக்குது தான். ஆனா அப்படி இருந்தும் ஏன் நிறைய ட்ரேடர்ஸ் ஃபெயில் ஆகுறாங்க? எல்லாரும் நாலேஜ் இருக்கு, பட் அதை யூட்டிலைஸ் ப்ராப்பரா பண்ண மாட்டாங்க. மார்க்கெட் சேமா தான் இருக்கு, பிஹேவியரும் சேமா இருக்கும், ஸோ ரிசல்ட்டும் சேமா தான் வரும். நாலேஜ் மட்டும் இருந்தா பத்தாது, அதை எக்ஸிக்யூட் ப்ராப்பர்லி பண்ணணும். ஓகே, நம்மளோட பிஹேவியர் வந்து ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணணும். எக்ஸிகியூஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்எல் வைக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. நாலேஜ் எடுத்தா மட்டும் பத்தாது, நீங்க அந்த நாலேஜை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி உங்களை அப்கிரேட் பண்ணணும். எல்லாரும் லேப்டாப் அப்கிரேட் பண்ணுவாங்க, இல்லை என்னோட ட்ரேடிங் ரிசல்ட் பெட்டரா வரணும், நான் ஒரு புது லேப்டாப் வச்சு அப்கிரேட் பண்றேன். புரோக்கரை சேஞ்ச் பண்ண அப்கிரேட் பண்ணுவாங்க. யூடியூப் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க, யூடியூப் சேனல்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணுவாங்க, புரோக்கரை சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சேஞ்சை கொண்டு வருவாங்க, ஆனா அவங்களோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணவே மாட்டாங்க. நீங்க எல்லாம் பண்ணிட்டு ஆனா உங்களோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணலன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஒரு ட்ரேடருக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி இருந்தா மட்டும் பத்தாது, அவங்களோட பிஹேவியர் ஸ்கில்ஸை நல்லபடியாக அப்கிரேட் பண்ணணும். இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் எவ்ரி திங், மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணி ஒரு பெட்டர் ஸ்ட்ராட்டஜியை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பதிலாக அவங்களோட ஒரு பெட்டர் வெர்ஷனை கிரியேட் பண்ணாலே அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே சார், இப்போ மிஸ்டேக்ஸ்ன்னு சொன்னீங்க. இப்போ நிறைய ட்ரேடர்ஸ்க்கு அந்த மிஸ்டேக் தெரிஞ்சும் அதே மிஸ்டேக் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் அந்த பேட்டர்னுக்குள்ள மாற்றாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம்னா, தெரிஞ்ச விஷயத்த அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றது இன்னொரு விஷயம். எல்லாருக்கும் தெரியும் எஸ்எல் சிஸ்டம்ல வைக்கணும், ஆனா ஒரு ட்ரேட் எடுத்துட்டு சிஸ்டம்ல எஸ்எல் வைக்க மாட்டாங்க, மைண்ட்ல வைப்பாங்க, இல்ல இந்த ரேட் வந்தா நான் கட் பண்ணிடுவாங்க. தெரிஞ்சுக்கிறது ஒரு விஷயம்னா அந்த தெரிஞ்சுக்கிறத அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றது இன்னொரு விஷயம். யாருமே ப்ராப்பரா படிச்சதையும் அவங்க நாலேஜும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. எக்ஸிகியூஷன் வரப்போதே அவங்க வந்து அங்க ஃபெயில் ஆயிடுதாங்க. எல்லாருக்கும் தெரியும், ஓகே நான் வந்து ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது, நான் ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணக்கூடாது. பட் அந்த சிஸ்டம் உள்ள வந்தக்கப்புறம் அவங்க அவங்களோட எல்லா டிசிப்ளினும் மறந்துடுவாங்க. 8:25 வரைக்கும் எல்லாரும் பக்காவா மெடிடேஷன் பண்ணி சூப்பரா இருப்பாங்க. இல்லை இன்னைக்கு நான் வந்து ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ண மாட்டேன், ஓவர் ட்ரேட் பண்ண மாட்டேன், எல்லாம் பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு வச்சிருப்பாங்க. ஆனா 9:25க்கு ரிவெஞ்ச் ட்ரேட் மோட்ல போயிடுவாங்க. வடிவேல் சொன்ன மாதிரி லவ் மோட் ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு ரிவெஞ்ச் மோட் ஸ்டார்ட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசணும். இப்போ நிறைய இந்த வீடியோவே நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்கனாலே நம்ம இந்த வீடியோ போய் பார்ப்போம். ஸோ ஒரு ட்ரேடருக்கு எவ்வளவு ஸ்ட்ராட்டஜி போதுமானது சார்? அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு லாஸ் ஆகுதுன்னா உடனே அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்தி ஆகணுமா? இல்ல, ஆக்சுவலி ஒரு ட்ரேடருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலே போதும். இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு எப்படி ஃபுல் மார்க்கெட்டை எல்லா மார்க்கெட்டை எப்படி ட்ரேட் பண்ணணும்னு கேட்டா, நீங்க மார்க்கெட் பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். மார்க்கெட் வந்து ஒன்னு ட்ரெண்டிங் மூவ்மெண்டா இருக்கும், இல்லைன்னா வாலட்டிலிட்டியா இருக்கும், இல்லைன்னா சைட்வேஸா இருக்கும். இந்த இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் மூலமா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க இதுக்கு மட்டும் ஓகே இது ட்ரெண்டிங் ஃபேஸ்ன்னு தெரிஞ்சிட்டுனா ட்ரெண்டிங் ஃபேஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, இல்ல இது வந்து வாலட்டிலிட்டி ஃபேஸா இருக்கு அப்போ வாலட்டிலிட்டி ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, மார்க்கெட்டுக்கு தகுந்தாப்புல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுங்க. அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை த்ரோலி பண்ணுங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஒன் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஒன் மார்க்கெட் இஸ் இனஃப். கம்மிங் டு தி அதர் பாயிண்ட், லாஸ் வந்தா ஸ்ட்ராட்டஜி மாற்றணுமான்னு கேட்டா எல்லா ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டை கொடுக்கவே செய்யாது. எல்லா ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ட்ரேடிங். ப்ராஃபிட்டும் வரும், லாஸ் வரும். லாஸ் வரப்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஓகே இந்த இடத்துல நம்ம லாஸ் எங்க கட் பண்ணணும், லாஸ் வந்தோடனே ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்றது வந்து
எனக்கு எந்த வகையிலும் ஹெல்ப் பண்ணல. ஸ்டார்டிங்ல எல்லாரும் பண்ற மாதிரி நானும் இந்த தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகல, இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம். அப்படி கிடையாது. இந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகலன்னா ஏன் செட் ஆகல, அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி எங்க செட் ஆகும், இந்த ஸ்ட்ராட்டஜில அதே ஸ்ட்ராட்டஜியை நீங்க அப்கிரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சொன்ன மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்றது பதிலா ஸ்ட்ராட்டஜியை அப்கிரேட் பண்ணா போதும். லாஸ் வந்தோடனே கான்ஃபிடன்ஸ் போயிடும், ஃபேத் போயிடும். அப்போ ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி சக்சஸ் ஆகாது. இப்போ நீங்க ட்ரேடிங்கே பண்றீங்கன்னா இது வந்து ஒரு காயினை டாஸ் பண்ற மாதிரி, ஒன்று ஹெட் வரும் இல்லாட்டா டேல் வரும், 50-50 ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி ட்ரேடிங் ஒரு ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஒன்று ப்ராஃபிட் வரும், ஒன்று லாஸ் வரும், 50-50 ப்ராபபிலிட்டி தான். இங்கே நீங்கள் உங்களோட 25% ஸ்கில்லை யூஸ் பண்ணுங்க, 25% உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணுங்க, இன்னொரு 25% உங்களோட எக்ஸிகியூஷனை மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு நல்ல ஓகே ட்ரெண்டிங் மார்க்கெட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்டிங்காக இருக்கா, ஒரு புட்டை சேல் பண்ணிட்டு ரிஸ்கை டிஃபைன் பண்ணிடுங்க. தட் இஸ் இனஃப். ப்ராஃபிட்டபிளா இருக்கா, அதை கன்வெர்ட் பண்ணுங்க. லாஸ் வருதுன்னு ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போனா ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆனா லாஸ் சேஞ்ச் ஆகாது. லாஸ் அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி போதும் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இது வந்து மேபி நீங்க நிறைய வருஷம் ட்ரேடிங் பண்ணதுனால ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு செட் ஆகுது, இதை நான் அப்படியே அப்கிரேட் பண்ணணும்னு பாக்குறேன், நீங்க ஒரு டிசைட் பண்ணிட்டீங்க. பிகினர்ஸ் வரப்ப எந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு செட் ஆகுனே உங்களுக்கு தெரியாது. சோ இது எப்படி சார் அப்ளை ஆகும் பிகினர்ஸ்க்கு? இப்போ என்னன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஐடென்டிஃபை பண்ணி அது ப்ராஃபிட்டபிளா இருக்குமா, லாஸ் மேக்கிங்கா இருக்குமா ஐடென்டிஃபை பண்ற வரைக்கும் நானும் ஒரு பிகினிங் ட்ரேடரா தான் இருந்தேன். எடுத்த உடனே உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங்ல எதுவுமே கிடைக்காது. நீங்க பிகினரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஆனாலும் சரி, சேம் ரூல் அப்ளைஸ். பல தடவை சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை ஐடென்டிஃபை பண்ணுங்க. இப்போ உங்களால புல்லிஷ் மார்க்கெட்ல நல்ல காசு பண்ண முடியுது, உங்க கன்விக்ஷன் புல்லிஷ் பேஸ்டா நிறைய இருக்கு. அப்போ புல்லிஷ் பேஸ்டுக்கு தகுந்தாப்புல நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணுங்க. இல்ல நான் ஒரு நியூபி ட்ரேடர், என்னோட ஸ்ட்ரென்த்தே என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல, அப்போ உங்களுக்கு பயம், உங்களோட ஃபியர் எங்க இருக்கு. ஸ்ட்ரென்த்னு இருக்கிற மாதிரி வீக்னஸ் இருக்கும். உங்களோட வீக்னஸ் எங்க இருக்கு? ஸ்ட்ரென்த் இல்லாம வேண்டாம் இருக்கலாம், ஆனா வீக்னஸ் கண்டிப்பா இருக்கும். அப்போ உங்களோட வீக்னஸ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க. உங்க வீக்னஸ் வந்து ஃபாலிங் மார்க்கெட் வீக்னஸா இருக்கா, அப்போ நீங்க ஃபாலிங் மார்க்கெட்ல கொஞ்சம் டிஃபென்சிவா விளையாடுங்க. கமிங் டு தி பாயிண்ட், ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு மார்க்கெட்டுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா, இப்போ நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணேன்னா, நான் சொன்ன மாதிரி தான், என்னையால வந்து பியரிஷ் மார்க்கெட் நல்லபடியா ட்ரேட் பண்ண முடியும். நான் என்னோட பிஎன்எல் பார்க்கும்போது என்னோட கால் செல்லிங் ஆப்ஷன்ஸ்ல தான் எனக்கு நிறைய ப்ராஃபிட் ஆயிருக்கு. மார்க்கெட் புல்லிஷா இருந்தாலும் என்னையால அங்க போய் ஒரு எம் பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ஃபால்ல நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஸ்கேல்பிங் மாதிரி எடுத்துட்டு வந்துடுவேன். ஆனா மார்க்கெட் புல்லிஷா இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணக்கு அப்புறமா என்னையால புட் சேல் பண்ணி ஹோல்ட் பண்ணணும்னா என்னோட சைக்காலஜிக்கு அது இன்னும் சூட் ஆக மாட்டேங்குது. அது நான் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க உங்களோட ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டு, இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, வாலட்டிலிட்டி மார்க்கெட்ல நீங்க என்ன பொசிஷன் எடுத்தாலும் எஸ்எல்இட் ஆகும். வாலட்டிலிட்டி மார்க்கெட்ல நீங்க ஸ்கேல்பரா மாறுங்க. என்னோட செட்டப்பை நான் சொல்றேன், இது நியூபி எப்படினாலும் அப்ளை பண்ணலாம். ட்ரெண்டிங் மார்க்கெட்னு தெரிஞ்சிட்டுனா ஒன் சைட் செல்லிங் நான் பண்ணுவேன். இப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட் எப்படி தெரியணும்னு நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். ட்ரெண்டிங் மார்க்கெட்னா எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்க இப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, ஓகே மார்க்கெட் புல்லிஷா இருந்துச்சுன்னா வெறும் புட்டை சேல் பண்ணிட்டு போங்க, இல்லாட்டா காலை பை பண்ணிட்டு போங்க, எஸ்எல் வச்சுட்டு போங்க. இல்ல மார்க்கெட் பியரிஷா இருக்கு அப்படின்னா காலை செல் பண்ணிட்டு போங்க, புட்டை பை பண்ணிட்டு போங்க, உங்களோட ட்ரெயிலிங் எஸ்எல் வச்சிருங்க. இப்போ இல்ல ட்ரெண்டிங் மார்க்கெட் இல்ல, மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டி ஃபேஸா இருக்கு சார், மேல போறேன் மார்க்கெட் மேல போகுதுன்னு நான் புட்டை ஷார்ட் பண்ணிருக்கேன், கீழே வந்துட்டு வாலட்டிலிட்டி ஃபேஸ்ல வந்து எஸ்எல் கண்ணா பின்னா அடிக்கும். அது நான் டைரக்ஷனல் ட்ரேடருக்கும் லாஸ் ஆகும், டைரக்ஷனல் ட்ரேடருக்கும் லாஸ் ஆகும். வாலட்டிலிட்டி ஃபேஸ் வந்துட்டுனா ஸ்கேல்பரா மாறிடணும். நீங்க ஒரு கரெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் இடத்துல இருக்கீங்களா, அங்க வந்து மீன் ரிவர்சல் ட்ரேட் எடுக்கலாம். மார்க்கெட் மேல போற மாதிரி டாப் எண்ட்ல இருக்கும், அப்படியே ரிவர்சல் வந்துடும். இல்ல மார்க்கெட் கீழே போற மாதிரி இருக்கும், அப்படியே ரிவர்சல் வந்து மேல வந்துடும். உங்களுக்கு வாலட்டிலிட்டி ஃபேஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து வெறும் ஸ்கேல்பிங் பண்ணுங்க. ஒரு ஸ்மால் பாயிண்ட், ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எஸ்எல் வைங்க. ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் வந்துட்டுனா ஹோல்ட் பண்ணுங்க ட்ரெயிலிங் பண்ணிட்டு. எஸ்எல்இட் ஆயிட்டா வெளியில வந்துருங்க. இல்ல இப்போ நான் டைரக்ஷனல்னு தெரிஞ்சுட்டு இப்போ இதை ஐடென்டிஃபை பண்றதுக்கே ரொம்ப டைம் ஆகும், எடுத்த உடனே தெரிஞ்சிடாது. பட் மார்க்கெட் ஹேஸ் டு மூவ் இன் திஸ் ஃபேஸ். ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கு அப்புறம் ஒரு வாலடைல் மார்க்கெட், இல்லாட்ட ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் மார்க்கெட், அது ஒரு வேயா தான் போயிட்டு இருக்கும். இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் தெரிஞ்சா நீங்க நான் டைரக்ஷனல் ரிஸ்க் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கோங்க. அயன் கார்னர், அயன் ஃபிளை, வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி நீங்க நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளா உங்க மைண்ட் செட்,
உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம, உங்க பிஎன்எல் ஃபிளக்சுவேஷன்ஸ் உங்களை ஹர்ட் பண்ணாம எப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா கொண்டு போக முடியுதோ அது மாதிரி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா எவ்ரி ஸ்ட்ராட்டஜியா கொண்டு போங்க. சார் இந்த மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணாம கரெக்டா ஆகாது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஓகே ஆனா நிறைய பேர் வந்து இந்த மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் வந்து பயன்படுத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கும். ஓகே ஐயோ இந்த ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தா நம்மளுக்கு வந்து மணி மேக் பண்ணாம போயிடுமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். கண்டிப்பா வரும். சோ அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் கொடுக்கணும்னா என்ன கொடுப்பீங்க? இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜி ஒப்பிங்பாங்க. இவங்க அவங்க மொபைல்ல இருக்க வால்பேப்பர் எவ்வளவு சீக்கிரமா மாறுதோ அதோட சீக்கிரமா அவங்கள வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியா மாத்திட்டே இருப்பாங்க. இன்னைக்குமே எல்லா ஸ்ட்ராட்டஜி லாஸ் பண்ணாது. நீங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷான ட்ரேடரா இருங்க, நீங்க எந்த ஸ்ட்ராட்டஜினாலும் எடுங்க, டெய்லி அது லாஸும் கொடுக்காது, டெய்லி அது ப்ராஃபிட்டும் கொடுக்காது. இந்த ஸ்ட்ராட்டஜி ஹாப்பிங்க்கு மட்டும் பெறவே கூடாது. இது வந்து எப்படின்னா இன்னைக்கு நான் இது பண்ணுவேன், இன்னைக்கு நான் அது பண்ண, நாளைக்கு இது பண்ணுவேன், நாளை கழிச்சு இது பண்ணுவேன், இது ஒர்க் ஆகலைன்னா இது, இது ஒர்க் ஆகலைன்னா இது, இது ஒர்க் ஆகலைன்னா இதுன்னு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் போவீங்க தவிர அதை அப்கிரேட் பண்ண முடியாது. அதுல இப்போ லாஸ்ட் ஒர்க் ஷாப்ல நான் சொல்லியிருந்தேன், எவ்ரி ட்ரேடர் ஷுட் நோ எ டி ஃபேக்டர். டீனா இப்போ இதே மாதிரி டீ இருக்கும். நம்மகிட்ட மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இப்போ டைரக்ஷனல் மார்க்கெட், நான் டைரக்ஷனல் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட்னு மல்டிபிள் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஆனா ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து உங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கணும். இப்போ சைட்வேஸ் மார்க்கெட் என்னோட ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்னா ஒரே ஸ்ட்ராட்டஜியை நீங்க மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் ரிப்பீட் பண்ணி அதை பேக் டெஸ்ட் பண்ணி அதுல உங்களோட ஒரு கோர் ஐடென்டிஃபை ஆயிடணும். இப்போ என்னோட கோர் ஐடென்டிஃபை ட்ரெண்டிங் மார்க்கெட். இப்போ எனக்கு வாலட்டிலிட்டி மார்க்கெட் வந்துச்சுன்னா என்னால எவ்வளவு சர்வைவ் பண்ண முடியும், எவ்வளவு ப்ராஃபிட் பண்ண முடியும்னு என்னால சொல்ல முடியாது. பட் ஓகே, இது வாலட்டிலிட்டி ஃபேஸ்ன்னு தெரிஞ்சிட்டுனா கம்மியா வந்தாலும் சந்தோஷமா எடுத்துட்டு வெளில போயிடுவேன். பட் இதே இது டைரக்ஷனல் மார்க்கெட் தெரிஞ்சா அங்க என்னோட ப்ராஃபிட் புக்கிங்குள்ள கான்செப்டே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயிலிங் பண்ணிக்கிட்டே போவேன். என்னோட டார்கெட் 1 மந்த் டார்கெட் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆனாலும் நான் ட்ரேட் பண்ணேன். ஏன்னா எனக்கு தெரியும் இது என்னோட ஸ்ட்ரென்த். இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ஓப்பிங் நீங்க வந்து ஒரு டி ஃபேக்டர் ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த டி ஃபேக்டர் இது நான் ஒரு புக்ல படிச்சிருந்தேன். இந்த டி ஃபேக்டர் வந்து நீங்க உங்க நார்மல் ஹியூமன் லைஃப்லயும் இருக்கணும். யூ நோ மல்டிபிள் திங்ஸ், உங்களுக்கு வந்து ரொம்ப விஷயம் தெரியும், ஆனா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நீங்க டாப்பா இருக்கணும். அந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுன்னா நீங்க மத்த நேரத்துல பெருசா ஒன்றும் சக்சஸ் பண்ணலனாலும் அந்த நேரத்துல நீங்க பண்ணி வாங்கிக்கலாம். இதனால உங்களோட அக்கௌண்ட் க்ரோ பண்றதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஓப்பர்ஸ்க்கு இதை தான் சொல்றேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படி நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஓவர் ட்ரேடிங், அதே மாதிரி ரிவெஞ்ச் ட்ரேடிங், இதுக்குள்ளதான் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம என்னதான் நம்ம நிறைய அட்வைஸோ இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி இன்ஃபுளுசஸோ இல்ல எக்ஸ்பர்ட்ஸோ பேசினாலுமே அந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங்கிறது அதை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேது. அதுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்க முடியுமா? இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங், ஓவர் ட்ரேடிங் இது வந்து ப்ராஃபிட் வரணும்னு யாரும் பண்றது கிடையாது. இது வந்து அவங்க இமோஷன்ஸ் வந்து அவங்கள டேக் ஓவர் பண்ணிடும். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு ட்ரேடர், எனக்கு வந்து இந்த மாசம் 4% டார்கெட் இருக்கு. ஏதோ டைரக்ஷனல் மார்க்கெட் வந்துட்டு நான் ஒரு நல்ல பொசிஷன் எடுத்தேன், 0.5% வந்துச்சு, நான் புக் பண்ண மாட்டேன், ஹோல்டு பண்ணேன், 1% ஆயிட்டு ட்ரெயில் பண்றேன், மார்க்கெட் நல்ல என்னோட ஃபேவர்ல க்ளோஸ் ஆயிருக்கு, அந்த பொசிஷனை பொசிஷனலா கன்வெர்ட் பண்ணிருந்தேன், இன்ட்ராடேல இருந்து பொசிஷனலா பண்ணிருந்தேன். மறுநாள் காலையில ஓப்பன் ஆனோடனே ஃபார் எக்ஸாம்பிள் 5% எனக்கு பெரிய ப்ராஃபிட் வருது. என்னோட மந்த்லி டார்கெட்டே 1 டேல வருது. இப்போ இங்க என்ன ஆகுனா அந்த 5%ல இருந்து 0.5% இல்லாட்ட 1%ம் ரிவர்சல் ஆயிட்டுனா மைண்ட் அக்செப்ட் பண்ணாது. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் டிஸ்கவர்ட் ஃப்ரம் மங்கி. நம்ம மைண்ட் வந்து குரங்கு புத்தி, பார்த்த ப்ராஃபிட் எல்லாமே வேணும்னு சொல்லும். இல்ல எது எப்படி, நான் தான் 5,000 பார்த்தேனே, எப்படி 4,000ல புக் பண்ண முடியும்? பட் அங்க நம்ம வந்து நம்ம சைக்காலஜி யூஸ் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி 5,000 4,000 ஆயிட்டு, நான் இந்த 1000 ரூபாய் பார்த்த 1000 ரூபாய் அடிஷனல் அந்த 5,000 கரெக்டா போய் புக் பண்றதுக்கு நான் இன்னும் எவ்வளவு லாஸ் பண்ணணும்? மார்க்கெட் ஒரே சைடா போய்கிட்டே இருக்காது. 1,000 5,000 10,000 15,000 போய்கிட்டே இருக்காது. அது ஒரு ஜிக்ஸாக் மூவ்மெண்ட் பண்ணிட்டு தான் போகும். இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் வர்றதுக்கு முக்காசி காரணம் என்னன்னா, ஒன்னு பார்த்த ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரெண்டாவது ட்ரெயிலிங் பண்ண மாட்டாங்க, மூணாவது அப்படியே லாஸ் புக் பண்ணிட்டாலும் என்னையோட இன்னைக்கு இவ்வளவுதான் கோட்டா, என்னோட கோட்டா இன்னைக்கு லாஸ் மேக்கிங்ல இவ்வளவுதான்னு அதை அவங்க புரிஞ்சுக்கிறவே மாட்டாங்க. அது எப்படி, நான் எப்படி லாஸ் பண்ண முடியும், நான் தான் ட்ரேடர் ஆச்சே. லாஸ் வந்து அக்செப்டே பண்ண மாட்டாங்க. நம்ம மைண்ட் என்னைக்கு ஒரு ட்ரேடர் வந்து லாஸ் வந்தோடனே சந்தோஷமா சிஸ்டமை பந்த் பண்ணிட்டு ஓகே இன்னைக்கு இவ்வளவுதான், என்னையால ஒன்றும் பண்ண முடியாது, அதே மாதிரி இல்ல இன்னைக்கு என்னையால இவ்வளவு நான் பண்ணிட்டேன், நான் 5 lakh rupees வரைக்கும் ப்ராஃபிட் பார்த்தேன், ஆனா ட்ரெயிலிங் வச்சேன் 4 lakh வரைக்கும், என்னுடைய 1 lakh SL ஹிட் ஆயிட்டு சந்தோஷமா எடுத்துட்டு போனாங்களோ அவங்களுக்கு தான்
ரிவெஞ்ச் ட்ரேடிங் வேற, ஓவர் ட்ரேடிங் வரவே வராது. ஓகே. நீங்க பார்த்த ப்ராஃபிட் எல்லாம் வரணும். அது எப்படி எனக்கு ப்ராஃபிட் வராம இருக்கும்? நான் தான் லாஸே பண்ண மாட்டேனே. இல்ல ஒரு சில ட்ரேடர் இருக்காங்க, இந்த கரெக்டா ரவுண்ட் ஃபிகர் கொண்டு போவாங்க. 9400 வந்துட்டு 10,000 வந்தா புக் பண்ணிடுவோமாங்க. ஆனா அது 6,000 வந்தாலும் எக்ஸிட் பண்ண மாட்டாங்க. 600 ரூபாய்க்காண்டி 4000 ரூபாய் ரிஸ்க் எடுப்பாங்க. அவங்களோட ரிஸ்க் ரிவார்டு பேரும், பேஷன்ஸ் பேரும், டிசிப்ளின் பேரும், திருப்பி என்னன்னா அவங்கள அறியாம அவங்க எல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இப்போ நான் இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங், ஒரே ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கறேன். நீங்க உங்ககிட்ட கேட்டுக்கோங்க, நீங்க சப்போஸ் ட்ரேடிங் பண்ணலைன்னா நீங்க எந்த ஃபீல்டுல போயிருப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி ஆர்கனைசேஷன்ல போறீங்க, உங்களது மந்த்லி சேலரி எவ்வளவு இருக்கும்? அந்த மந்த்லி சேலரி இங்க உங்களோட மந்த்லி ட்ரேடிங் பிஎன்எல் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு நாளைக்கு உங்களால 10,000 ரூபாய் இங்க ப்ராஃபிட் பண்ண முடியுது, ஆனா உங்களோட அங்க மந்த்லி சேலரியே 50,000 இருக்கு. நீங்க இன்னைக்கே 50,000 சம்பாத்தியம் பண்ணிட்டீங்கன்னா நாளையில இருந்து ட்ரேடிங் பண்ண மாட்டீங்களா? பண்ணதான் செய்வீங்க. இல்ல இன்னைக்கு 10,000 லாஸ் ஆயிட்டுனா நாளைக்கு ட்ரேட் பண்ண மாட்டீங்களா? இல்ல இன்னைக்கு நீங்க லாஸோ ப்ராஃபிட்டோ புக் பண்ணா நாளைக்கு மார்க்கெட் இருக்காதா? எல்லாருக்குமே இன்னைக்கே வேணும். ஆனா இன்னைக்கு வேணும்னு நினைச்சிட்டு இருக்கதெல்லாம் விட்டுருவாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னா, கோவால வந்து கெசினோன்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க எப்படின்னா, நம்ம ஒரு 1,000 ருபீஸ் என்ட்ரி கொடுத்தோம்னா 1,000 ருபீஸ்க்கு அவங்க வந்து நமக்கு சிப்ஸ் தருவாங்க. நீங்க வந்து கேம்பிள் பண்ணிக்கோங்க. பியூர் கேம்பிள். ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் ஃப்ரீயா இருக்கும். அவங்களோட என்ன கான்செப்ட் இருக்குன்னா, நீங்க 1,000 ருபீஸ் என்ட்ரி ஃபீ கொடுத்தாங்க, நாங்க உங்களுக்கு 1,000 ருபீஸ்க்கு சிப்ஸ் தரோம், நீங்க ஃபுட் அண்ட் பிவரேஜ் அன்லிமிட்டடா சாப்பிட்டுக்கோங்க. ஆனா உங்களுக்கு எல்லாமே இந்த 1,000 சிப் உங்க கையில இருக்கிறது வரைக்கும் தான். நீங்க அந்த கேம்பிள் பண்ற வரைக்கும் தான் உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும். இப்போ ஒரு ட்ரேடர், ஒரு பர்சன், ராஜா வேற ரவி 2 பேர் போறாங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆள் போனோடனே டூ ஆர் டைன்னு அந்த 1,000 சிப்பை லாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இதுக்கப்புறம் ஃபுட் அண்ட் பியூரேஜஸ் அவங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கும்? சிப்ஸ் இருந்தா தானே அவங்களே இது பண்ண முடியும். இன்னொரு ட்ரேடர், ஓகே என்கிட்ட 1,000 இருக்கு, 100 ரூபாவா அவர் வந்து கேம்பிளே பண்றாரு. ட்ரேடிங் கான்செப்டுக்கு வரல, கேம்பிளே பண்றாரு. ஓகே வந்துச்சுன்னா 100 ரூபா, போச்சுன்னா 100 ரூபா, 10 தடவை எடுக்கணும். நான் ஒரு பெட் எடுத்துட்டு இன்னொரு பெட்டுக்கு நான் 15 மினிட்ஸ் கேப் வைக்கேன். கேம்பிளே ப்ராப்பரா ஒரு பிளான் பண்ணி பண்றாரு. அவரால் ஃபுல் டே இருக்க முடியும். ஸோ இந்த ஓவர் ட்ரேடிங், ரிஸ்க் ட்ரேடிங் பண்ணி உங்க கையில இருக்க கேபிட்டலை நீங்க கரைச்சிட்டீங்கன்னா நாளைக்கு ட்ரேட் பண்ண முடியுமா? உங்களுக்கு இன்னைக்கு மார்க்கெட் உங்க ஃபேவர்ல இல்லைன்னு தெரிஞ்சுட்டா, நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி நீங்க ஒரு படத்தை புக் பண்ணுங்க, 3 மணி நேரம் ஜாலியா போய் படத்தை பார்த்துட்டாங்க. எவ்வளவு மொக்க படம் இருந்தாலும் பார்த்துட்டாங்க. ஏன்னா இங்க போனீங்கன்னு வைங்களேன், அந்த 260 ரூபாயோட அடிஷ்னலா தான் மார்க்கெட் டேக் அவே பண்ணிடும். வேற ஒரு விஷயம் வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேடம், மார்க்கெட்ல எஃப்ஐஐ ஒரு நாளைக்கு நார்மலி வித்தா 3,000 4,000 crore வைக்காங்க. நீங்க 1 லட்சம் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணீங்க, இல்ல 1 கோடி ரூபாய் கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணீங்க, அவங்கள நம்மளால பீட் பண்ணவே முடியாது. அண்ட் ஹியூமன் பீங்ஸ் ஆர் வயர்ட் வித் இமோஷன்ஸ். இதை எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் நம்மள அறியாம வரும். லைஃப்ல சக்சஸ் பண்ணணும்னா வைஃப் கிட்ட தோந்து பண்ணும். அதே மாதிரி மார்க்கெட்ல சக்சஸ் பண்ணணும், ட்ரேடிங் கேரியர்ல சக்சஸ் பண்ணணும்னா நீங்க மார்க்கெட் கிட்ட தோந்து போயிருங்க. வைஃப் கிட்டயும் மார்க்கெட் கிட்டயும் ஃபைட் பண்ணாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காதீங்க. சரிமா சாரிமா சொல்லிட்டு லைஃபை மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே போங்க. உங்களுக்கு ரிவெஞ்ச் ட்ரேடிங்கும் வராது, ஓவர் ட்ரேடிங் வராது, லைஃப் அப்படி ஸ்மூத்தா போகும். ஓகே சார். அதே மாதிரி சார், இப்போ ஒரு 21 டேஸ் ஒரே விஷயத்தை நம்ம பண்ணோம்னா அது ஹேபிட் ஆகும். இதுவே 90 டேஸ் நம்ம பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையோட லைஃப் ஸ்டைலாவே மாறிடும்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா ட்ரேடர்ஸ்க்கும், அது நியூபி ட்ரேடர்ஸ்க்கு வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ ஒரு 90 டேஸ் நீங்க வந்து இந்த ஒரே ஒரு பிஹேவியர் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க அந்த ஸ்டேஜுக்கு போகலாம்னா என்ன பிஹேவியர் சொல்வீங்க சார்? நீங்க இப்போ இந்த சொன்ன கொஸ்டனே நான் இன்னொரு வியூவர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல தெளிவா ஒரு கோட் இருக்கு. இது நான் இங்கிலீஷ்ல தான் சொல்ல முடியும், என்னால தமிழ்ல சொல்ல முடியாது. எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன். நீங்க பண்ற ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் உண்டு. வாட் எவர் யூ ஆர் டூயிங் இன் லைஃப், யூ ஹேவ் டு பே பிரைஸ் ஃபார் தட். நீங்க ஜிம் போறீங்க, டயட்ல இருக்கீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும், நீங்க ஃபிட் ஆவீங்க. நீங்க அதை மெயின்டைன் பண்ணலைன்னா ஃபேட் கெயின் ஆகும், நீங்க ஃபேட் ஆயிடுவீங்க. எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேயா? நீங்க ஒரு ஆக்ஷனை 21 டேஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்க ஹேபிட்டா மாறும். அதே ஹேபிட்டை 90 டேஸா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்க பர்சனாலிட்டியா மாறிடும். ஆக்ஷனை ரெக்டிஃபை பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன ஒரு ட்ரேடர் எஸ்எல் வைக்க மாட்டாரு, 21 டேஸா வைக்கலன்னு வைங்களேன், அது ஒரு ஹேபிட்டா மாறிடும்.
ஹேபிட்டா மாறதுனால அதை 21 டேஸ்ல பிரேக் பண்ணி கொஞ்சமா அந்த ஆக்ஷனை சேஞ்ச் பண்ணிடலாம். அந்த ஹேபிட்டா மாறி 21ல இருந்து 90th டேத்துக்குள்ள அவரோட பர்சனாலிட்டியா மாறிடும். அது பிரேக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஹேபிட் டு பிஹேவியர், அந்த ஐடென்டிஃபிகேஷன் அவங்களோட ஒரு ஐடென்டிஃபிகேஷனாவே மாறிடும். என்ன நடந்தாலும் இந்த ட்ரேடர் இதான் பண்ணுவோம். ஏன்னா ஆல்ரெடி அது ஒரு ஆக்ஷன் நீங்க 21 நாள் ஃபாலோ பண்ணிருக்கீங்க. அது ஹேபிட் ஆகி உங்க இப்போ ஐடென்டிஃபிகேஷன் ஆயிட்டு ஒரு தடவை இதுதான் உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் ஆயிட்டுன்னு வைங்களேன், உங்களால அதை மாத்தவே முடியாது. அது உங்க கூட லைஃப் லாங் டிராவல் பண்ணும். ஸோ இந்த லாஸ் மேக்கிங் ட்ரேடர்ஸ், 3 மணிக்கு வந்து ஹீரோ பண்ற ட்ரேடர்ஸ், டீ கடையில உட்காந்து ட்ரேட் பண்ற ட்ரேடர்ஸ், வந்தா வருது போனா போகுதுன்னு பாக்குற ட்ரேடர்ஸ், ஓவர் ட்ரேடிங், ரிவெஞ்ச் ட்ரேடிங், இவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே விஷயத்தான் சொல்றேன். நீங்க ஒரே தப்ப ஒரு நாளா பண்ணி உங்க ஆக்ஷனை ஹேபிட்டா பண்ணி ஹேபிட்டை உங்க பர்சனாலிட்டியை மாத்திட்டீங்கன்னா உங்க பர்சனாலிட்டியை மாத்தவே முடியாது. உங்க அது உங்களோட அடையாளமா மாறிடும். இப்ப என்னோட அடையாளம் என்னன்னா, ஐ எம் டைரக்ஷனல் ட்ரேடர். மார்க்கெட் எவ்வளவு சைட்வேஸ் ஆனாலும் இனிய யாரும் வந்து மணி ஃபுல் கேபிட்டல் போட்டு சைட்வேஸ் மார்க்கெட் அயன் ஃபிளை அயன் கவுண்டர் பண்ணு அப்படின்னு சொன்னா பண்ண மாட்டேன். ஆனா இது டைரக்ஷன் தெரிஞ்சா யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம். இன்னும் நான் காசு கொண்டு வந்தனாலும் நான் இன்னைக்கு ஓகே இந்த வாரம் ஃபுல் டைரக்ஷன் தெரிஞ்சா நான் கண்ணாப்பண்ணான்னு ட்ரேட் பண்ணுவேன். என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட ஐடென்டிஃபிகேஷன், அது நான் ஒரு நாளா பிராக்டிஸ் பண்ணி என்னோட ஹேபிட்டா மாத்தி என்னோட ஐடென்டிஃபிகேஷனை மாத்திட்டேன். இப்போ கமிங் டு தி பாயிண்ட், உங்க கொஸ்டின் 90 டேஸா உங்களோட ஒரு ஐடென்டிஃபிகேஷனை மாத்தணும். நீங்க ஒரே விஷயத்த பண்ணணும்னா ஃபியூ திங்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணணும், உங்களால மார்க்கெட்ல ஜெயிக்க முடியாது. ஆனா நீங்க மார்க்கெட்ல தோறாம இருக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேக்குறேன். இப்போ நம்ம பர்ஸ் கீழே தொலைஞ்சிட்டு நம்ம எவ்வளவு காசு வச்சிருக்கோம் அதான் தொலைஞ்சிப்போம். அதுக்கு மேல போகுமா? கிடையாது. நீங்க ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா நீங்க எவ்வளவு குவான்டிட்டி எடுக்கிறீங்க அதை பொறுத்து தான் உங்க லாஸ் இருக்கு. ப்ராஃபிட் நம்ம கையில என்னைக்குமே கிடையாது. ஆனா லாஸ் என்னைக்குமே நம்ம கையில இருக்கு. நீங்க ஒரு பொசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால கமிங் 90 டேஸ் ப்ராஃபிட்டை மட்டும் டார்கெட்டே பண்ணாதீங்க, லாஸை டார்கெட் பண்ணுங்க. நான் 100% சொல்ல முடியும். நீங்க 90 டேஸ் எஸ்எல் வச்சு பழகிட்டீங்கன்னா 91th டே ட்ரேட் எடுக்கிறதுனால உங்க சிஸ்டம்ல எஸ்எல் இருக்கும், மைண்ட்ல இருக்காது. ரெண்டாவது, லாஸ் வைக்க படிச்சிட்டீங்க எஸ்எல் முடிஞ்சிட்டு. மூணாவது, பாக்குற ப்ராஃபிட் எல்லாமே நம்ம ப்ராஃபிட் கிடையாது. புக் பண்ற ப்ராஃபிட்டும் நம்ம ப்ராஃபிட் கிடையாது. பே அவுட் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராஃபிட் நம்ம ப்ராஃபிட். நீங்க ஒரு தடவை ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க, அந்த டார்கெட் ஹிட் ஆயிட்டு நான் நீங்க ரொம்ப சிம்பிளா பண்ற ஒரு வேலை, நேரா எக்ஸிட், உங்களோட பொசிஷன் முடிஞ்சிட்டு என்ன அட் எனி காஸ்ட் ஒரு ரூல் பண்ணுங்க. அட் எனி காஸ்ட் இந்த லாஸ் வந்தா நான் எக்ஸிட், இந்த ப்ராஃபிட் வந்தா நான் எக்ஸிட். ஃபர்ஸ்ட் லாஸ், ப்ராஃபிட்டே வேண்டாம், ஃபர்ஸ்ட் லாஸ். லாஸை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ப்ராஃபிட் உங்க கையில இருக்கு. என்கிட்ட கேட்டீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணாதீங்க, ட்ரெயில் பண்ணிக்கிட்டே போங்க. புக் பண்ணக்கு அப்புறம் மறுபடியும் குரங்கு புத்தி வந்துடும், ஐயோ புக் பண்ண மாட்டேன் தான் இன்னும் போயிருக்கும். ஏன்னா எங்க போய் முடியும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. நீங்க 100 ரூபாயில பை பண்ணுவீங்க, நீங்க 300 ரூபாய் ஆயிட்டுன்னு நினைப்பீங்க, அது 500 ஆகலாம். 100 ரூபாயில பை பண்ணிட்டு இதுன்னு 120 ரூபாவே போக மாட்டேங்குன்னு நினைப்பீங்க, அது 140 ரூபா போகலாம். ஸோ அது டார்கெட் நம்ம கையில கிடையாது. நீங்க டார்கெட் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் லாஸை டிசைட் பண்ணுங்க, திருப்பி டார்கெட் வந்து சொல்லுங்க. மூணாவது, ஆன் எனி கிவன் டே, ஒரு சில நாள் இருக்கு மார்க்கெட் காசு தராது, நீங்க உங்க பீனலை செக் பண்ணுங்க. என்னைக்கெல்லாம் மண்டேக்கு உங்களுக்கு காசு வந்திருக்கா, எக்ஸ்பைரி டேக்கு வந்திருக்கா, 1DTக்கு வந்திருக்கா, உங்களுக்கு என்னைக்கு மட்டும் நல்ல காசு வருதோ அன்னைய நாள் ட்ரேட் பண்ணுங்க. பாக்குற ஆடியன்ஸ்க்குமே கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். சோ அது மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஜீபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் வேற ஏதாவது டாபிக் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஜீபு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.